அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அல் இஜ்லத்து மின ஷைத்தான் அத்தஅன்னி மினல்லாஹ். அவசரம் என்பது ஷைத்தான் புறத்தில் உள்ளது, நிதானம் என்பது அல்லாஹ்வுடைய புறத்தில் உள்ளது என்று சொன்னாங்க. ஆனா நாம பழமொழி சொல்லுவோம், அவசரம் ஒரு அபாயம் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம், அது கரெக்ட் தான். ஆனா சில விஷயத்துல ஒரு 6 விஷயத்துல அவசரம் காட்ட வேண்டும் என்று இப்ராஹிம் சவாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க. உங்களுடைய முன்னோர்கள் ஞானிகள் சொல்லுவாங்க, அவசரங்கிறது என்னது பதறினால் சிதறி விடுவா இதெல்லாம் பழமொழி இருக்கு. ஆனா 6 விஷயத்துல அவசரம் காட்டணும். ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ பருவம் அடைந்து விட்டால் அதுக்கு நான் ஜோடியை பார்த்து உடனே கல்யாணம் முடிச்சு விடணும். அது செய்யாதனால தான் நீங்க 1000 பிரச்சனைகள் வருகிறது. 2வது, ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கினோம்னா அந்த கடனை உடனே கொடுக்கணும். அந்த அது கொடுக்கறதுல ஏன்னா வாங்குறவன் மறந்துடுறோம், கொடுத்தவங்க ஞாபகம் இருக்கு எப்போ வாங்கின அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு நீங்க எவ்வளவுதான் நம்ம பத்திரம் போட்டு இது பண்ணாலும் குர்ஆன்லயே ஒரே ஒரு ஆயத்து, அதிகம் பெரிய ஆயத்து கடனை பத்தி தான் அந்த உங்களுடைய பத்திரம் எப்படி போடணும் அப்படின்னு நல்லா எழுதியிருக்கான். ஏன்னா அதுல இதை நம்பி கொடுத்து ஏமாந்துடணும், தெரிஞ்சால் தானே எதுக்கு பத்திரம் போடணும். அப்போ கடன் விஷயத்துல அவசரம் காட்டணும், அவசரம் காட்டணும். 3வது, ஒரு விருந்தாளி வந்துட்டாருங்கன்னா அவருக்கு வந்த உடனே அவன் உட்காருங்க என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர் பரபரப்பா அவரை என்ன செய்யணும் கவனிக்கணும். மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டுருவார். ஏன்னா ஒரு விருந்தாளி வந்து 70,000 வானவர்கள் துவா செய்தான் ஹதீஸ். அப்ப வந்த உடனே எப்பவும் ஏன்னா அவன் ஒழுங்கா கவனிக்காம தாமதத்துல நம்ம வந்தது பிடிக்கலன்னு நினைச்சிருவாங்க. அது ஒண்ணு. 2வது, தொழுக நேரம் வந்துருச்சுன்னா உடனே என்ன செய்யணும், துரிதப்படுத்தணும், பாம சுத்தா துரிதப்படுத்தணும். முதல் ரத்தம் விழுகிறது அல்லாஹ்வுடைய இதை தரும், கிருபையை தரும் சொன்னாங்க. அதே மாதிரி பாவம் செய்தா உடனே தௌபா செய்து துரிதப்படும். நிறைய தப்பு பண்ணிருப்பான், சீக்கிரம் அச்சுக்கு போய் அங்க போய் பாலம் ஆகி நமக்கு திரும்பி வாழணும், தௌபா துரிதப்படுத்தணும். அதே மாதிரி ஒரு மையத்தை இறந்துட்டு ஒரு ஆள் இறந்துட்டுனா அடக்கத்தை துரிதப்படுத்தணும். உலகத்துல ஒரு ஆளை வைக்கணும்னா ரசூல்லா வச்சிருப்பாங்க. எத்தனையோ பேர் வெளிநாட்டுல இருந்து வெளியிட ரசூல்லாவே என்ன செய்யல, ஒரு 2 நாளுக்கு முன்னால வைக்கல. அந்த 2 நாள் கூட அவங்க எழுதிவாங்களோ திரும்பிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு இதுல தான் இருந்தாங்க. அன்னைக்கு விளையாட்டுல ஐஸ் கட்டி மாதிரி மீனை போடுற மாதிரி போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. அல்லாஹ் தஆலா இந்த 6 விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானார்.